வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்னோடய மாடித்தோட்டம் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். நான் மாடித்தோட்டம் தொடங்கி 5 வருஷம் ஆகுது. முதல்ல வேஸ்ட்டான பாக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் அந்த பாக்ஸ் கூட குவாலிட்டியான பாக்ஸஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. அதுலேயும் இன்னும் செடிகள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கவரும் வாங்கி போட்டுட்ருக்கேன். இந்த ட்ரம் ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜுக்காக வச்சுருக்கிறேன். இப்போ மழை காலங்கிறதுனால இதில் தண்ணி நிறச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் இதிலிருந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் என்னோடய தோட்டத்தில் எதுவும் சேட் நெட்லாம் யூஸ் பண்ணல. அதே மாதிரி ட்ரிப்பெல்லாம் கூட போடலை. நான் கையில் தான் தண்ணி பிடிச்சி ஊற்றுவேன். ஆனாலும் என் செடியெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நல்ல ஈல்டும் கொடுக்குது. பாருங்கள், கத்திரி செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. இது முள்ளு கத்திரி, ஆழம் வரைக்கும் வளர்ந்துருக்குது. நான் அந்த பிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதுலேயே எத்தனை முள் இருக்குன்னு. விதையே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் நிறைய பூ எடுத்திருக்கு. இனிமேல் தான் காய்க்கும். இது நிழலில் வச்சுருந்தேன், ஆனால் நல்லா வரல. இப்போ தான் நான் வெயிலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது. இந்த எல்லா கத்திரி செடியிலையுமே கொஞ்சம் வெள்ளைப்பூச்சி விழுந்துருச்சு. நான் இப்போ தான் வேப்பெண்ணையெல்லாம் அடித்து பூ பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், ஒரு 6-7 வெண்டஞ்செடி வச்சுருக்கிறேன். அங்கங்கே ஒன்று வச்சுருக்கிறேன். இது தக்காளி செடி. இது ஒரு பூச்செடி. சும்மா அழகுக்கு வைக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சோண்டு மண்ணில் அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இதெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட் நாற்று. கவரில் பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. எடுத்து தரையில் வைக்கணும். அது மண்ணில் விழுந்துருது அப்படிங்கிறதுனால இது மாதிரி சின்ன சின்ன குச்சி வச்சு கட்டி விட்டுருக்கோம். இதெல்லாம் போன வருஷம் பாதி கவர், இந்த வருஷம் பாதி கவர் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் ரீபாட்டிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், ரோஜா செடியெல்லாம் வச்சு ஒரு 15 நாள் ஆகுது. இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. மழை காலங்கிறதுனால எல்லாமே நல்லா வளரும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன். மொட்டை எடுத்துருக்கு. இது எல்லாமே ஒரே நாளில் தான் வச்சேன். ஒரு 5 செடி வாங்கிட்டு வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா துளிர் வருது. நான் அதிகமாக பட்டன் ரோஸ் மாதிரியான சின்ன சின்ன ரோஜா தான் வாங்கி வைப்பேன். இது முள்ளங்கி வச்சுருக்கேன். அதில் ஊடுபயிராக போடலாமே அப்படின்னு வெண்டஞ்செடி இடையில நட்டு வச்சுருக்கேன். இது சும்மா ட்ரையல் தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கணும். இது வெறும் முள்ளங்கி செடி தான். ஒரு 2 கவரில் மண் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன். பாருங்கள், முள்ளங்கி செடியும் நல்லா வளர்ந்துருக்கு. இது 2 தக்காளி செடி. உள்ளே மஞ்சள் வச்சுருக்கிறேன். மஞ்சள் 1 இயர் ஆகும். தக்காளி செடி 3 மாதத்தில் காய் முடிஞ்சிரும். அதனால் கூட சேர்த்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி ஈல்டு கொடுக்குதுன்னு. இது கத்திரி செடி. எல்லாமே பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நீல கத்திரி, முள்ளு கத்திரி இல்லை. மழை காலங்கிறதுனால நல்லா செழிப்பாக இருக்குது. இதெல்லாம் பதியம் போட்டு வளர்த்திட்ருக்கேன். இதெல்லாம் வேஸ்ட்டான பாக்ஸில் தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், தக்காளி செடி கொஞ்சம் அடம்பாக வச்சுருக்கேன். பெரிய கவருங்கிறதுனால அப்படி வச்சுருக்கேன். பார்க்கலாம். இது மாதிரி கீரையும் வச்சுருக்கேன். நான் சம்மர் சீசனில் அதிகமாக கீரை தான் வளர்த்துவேன். இந்த காலங்களில், மழை காலங்களில் தான், ஆடிப்பட்டத்துக்கு தான் நான் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் நடவு செய்வேன். தக்காளி எல்லாமே இப்போ தான் பூவும் பிஞ்சுமா இருக்குது. இன்னொரு 15 நாள் அப்படி ஆகும்போது நல்லா காய் பெருசாகிடும். பாருங்கள், கீரை செடி சின்ன சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது புதினா. இந்த 2 கவர் தெரியாமல் வாங்கிட்டேன். ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால மற்ற செடியெல்லாம் வரமாட்டேன்து. இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி.
மறுபடியும் 2 கவரில் புதினா வச்சுருக்கேன். இது வந்து மாற்றி மாற்றி அறுத்துக்கலாம். ஒரு கவரில் காலி பண்ணிவிட்டு இன்னொரு கவர் வச்சுப்பேன். அப்படியே வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் இதிலேயே எடுத்துப்பேன். இது மணத்தக்காளி வளர்ந்துருக்கு. இதுவும் செம்பருத்தி செடி, கொஞ்சம் கீரை இருக்குது. பூச்செடி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நிறைய தக்காளி செடி தான் இருக்குது. ஒரு 6-7 கவரில் வச்சுருக்கேன். இது வந்து குடைமிளகாய், என்னன்னு தெரியல, நல்லா வரல. பக்கத்தில் மணத்தக்காளி வந்திருக்கு. சரி, அது வளரட்டுன்னு விட்டுட்டேன். தக்காளி தான் நிறைய பூ எடுத்திருக்கு. இது வந்து அடுக்கு சம்பங்கி. இதுவும் 4 வருஷமாக என்கிட்ட இருக்குது. இதில் மிளகாய் நாற்று வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து கீழே இத்திருக்கும். அதனால் நான் வந்து இடத்த மாற்றாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இது எடுத்தோன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அதே இடத்துல வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செடியும் அப்படி தான் நல்ல ஹைட்டு வளர்ந்துருக்கு. இது வந்து நான் வீடு கட்டும்போதே கொஞ்சம் கல் மீதியாச்சு, அதை வச்சு இந்த தொட்டி கட்டினேன். இப்போ தான் முல்லை செடி வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் தான் பதியம் போட்டது. பாருங்கள், சூப்பராக அரும்பு எடுத்திருக்கு. இந்த மாதிரி தொட்டி கீழே வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் வச்சுட்டோன்னா தண்ணி ட்ரெயின் ஆகிக்கும். இது ஜாதி மல்லி. இதுவும் இப்போ தான் நட்டேன், 2 மாதம் ஆகுது. இது இன்னொரு தொட்டி. மொத்தம் 3 தொட்டி வச்சுருக்கேன். இது வந்து ரோஜா பூ மாதிரி இருக்கிற மல்லி. இது ரோஜா செடி. இது கொஞ்சம் அகலமாக இருந்ததுனால 2 செடி வச்சுருக்கேன். இதுவும் பாட்டில் வச்சப்போ தான் வச்சேன். ஒரு 20 டேஸ் ஆகுது. நல்லா அரும்பு எடுத்திருக்கு. இன்னொரு வாரத்தில் நல்லா பூ வெடிச்சிரும். அவ்வளோதான், என்னோடய மாடி தோட்டம் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும், இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.